வரலாற்றிலேயே ஒரு தமிழ் மன்னன் கடல் கடந்து 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு நாட்டை தன்னுடைய கடற்படையால் மட்டுமே வீழ்த்தி அங்கு தமிழ் கொடியை நட்டது எப்படி என்று தெரியுமா? கங்கை நதி வரை சென்று வட இந்திய அரசர்களை அதிர வைத்த அந்த மகாவீரன் யார் தெரியுமா? வணக்கம் நேர்களே. சஞ்சீவ் கேட்ட இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கு. அதுதான் ராஜேந்திர சோழன். போன எபிசோட்ல அவருடைய தந்தை ராஜராஜ சோழனை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அந்த புலிக்கு பிறந்த சிங்கத்தை பத்தி பேச போறோம். ஆமா கலைவாணி, இன்னைக்கு நம்ம எபிசோட் 13 தலைப்பு ராஜேந்திர சோழன், கங்கை முதல் கடாரம் வரை உலகையே அதிர வைத்த கடற்படை நாயகன். சஞ்சீவ், ராஜேந்திர சோழன் எடுத்த உடனே ராஜாவாகல இல்லையா? அவருக்கு முன்னாடியே நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா, ராஜராஜ சோழன் இருக்கும்போதே ராஜேந்திரனை யுவராஜாவாக அறிவிச்சு பல போர்களுக்கு அனுப்பி வைத்தார். வேங்கி நாடு, கலிங்க நாடுன்னு பல இடங்களுக்கு போய் சின்ன வயசுலயே போர் அனுபவத்தை பெற்றார். அப்போ 1014ல அவர் முறைப்படி அரியணை ஏறும்போதே ஒரு முழுமையான போர் வீரனா இருந்திருக்கார். அதனாலதான் அவருக்கு பண்டித சோழன்கிற பெயரும் உண்டு. வீரத்தோட விவேகமும் சேர்ந்திருந்தது. சஞ்சீவ், ராஜராஜ சோழன் இலங்கையோட வடக்கு பகுதியை மட்டும்தான் ஜெயிச்சிருந்தார். ஆனா ராஜேந்திர சோழன் அத ஒரு படி மேல கொண்டு போனார் இல்லையா? ஆமா கலைவாணி, 1017ல ராஜேந்திர சோழனன் ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பி இலங்கையை முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அங்கிருந்த 5ஆம் மகிந்தன் என்ற அரசரை சிறைப்பிடிச்சு சோழ தேசத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லாம பாண்டியர்களோட விலை மதிப்பில்லாத இந்திரன் ஆரத்தையும் மகுடத்தையும் அவங்க இலங்கையில மறைச்சு வச்சிருந்தாங்க. அதையும் மீட்டு கொண்டு வந்தவர் இவர்தான். இது அவருடைய வம்ச பெருமையை நிலைநாட்டின ஒரு பெரிய சம்பவம். அவர் வெறும் போர் வீரன் மட்டுமில்லை, அவருக்கு பண்டித சோழன்னு ஒரு பெயர் உண்டு. அவர் கவிஞர்களையும் அறிஞர்களையும் ரொம்ப மதிச்சார். எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய வேத பாடசாலையை உருவாக்கினார். அங்க தங்குற மாணவர்களுக்கு உணவும் தங்குமிடமும் இலவசமா வழங்கப்பட்டுச்சு. கலை, இலக்கியம், கல்வி இது மூணுமே இவரோட காலத்துல உச்சத்தை அடைஞ்சது. ராஜேந்திர சோழனோட சாதனைகள்ல முதன்மையானது கங்கை படையெடுப்பு. தென்னிந்தியாவில இருந்து கிளம்பி ஒடிசா, வங்காளம் வழியா போய் கங்கை நதி வரைக்கும் இருக்கிற அரசர்களை ஜெயிச்சார். அது சாதாரண விஷயம் இல்ல. காடுகளையும் ஆறுகளையும் தாண்டி அத்தனை பெரிய யானை படைகளை அழிச்சிட்டு போறது எவ்வளவு சவால்! எதுக்காக இந்த சண்டை? இது வெறும் நிலத்தை பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, தன் அதிகாரத்தை நிலைநாட்டவும் கங்கை நீரை தமிழகத்துக்கு கொண்டு வரவும் தான். அந்த தண்ணீரை கொண்டு வந்து சோழ கங்கம் என்ற ஏரியை உருவாக்கினார். இது ஒரு பெரிய நீர்ப்பாசன திட்டம். இதுதான் தமிழர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இந்திய வரலாற்றிலேயே கடல் கடந்து போய் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின ஒரே அரசர் இவர்தான். ஸ்ரீவிஜயம் மேல ஏன் போர் தொடுத்தார்? அப்போ ஸ்ரீவிஜய மன்னர்கள் சீனாவுக்கும் சோழ தேசத்துக்கும் இடையில இருக்கிற மலக்கா நீரிணையை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. நம்ம வணிகர்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அப்போ இது பொருளாதாரத்துக்காக நடந்த போர். ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான கப்பல்கள்ல படைகளை அனுப்பி கடாரத்தை வென்றார். அதனாலதான் இவருக்கு கடாரம் கொண்டான்னு பெயர். ராஜேந்திர சோழனோட கடற்படை ஏன் இவ்வளவு வலிமையா இருந்ததுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க சும்மா படகுல போகல. நாவாய், வங்கம், தோணின்னு ஒவ்வொரு தேவைக்கும் ஏத்த மாதிரி தனித்தனி கப்பல்கள் வச்சிருந்தாங்க. ஆமா, குறிப்பா நாவாய் அப்படிங்கிறது கடல்ல தூரமா போய் போர் செய்யற பெரிய கப்பல். பல ஆயிரம் வீரர்கள் தங்குற வசதி அதுல இருந்திருக்கு. சோழர் கடற்படைதான் அந்த காலத்துல இந்திய பெருங்கடலோட போலீஸ் மாதிரி செயல்பட்டிருக்காங்க. பருவக்காற்ற எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. தஞ்சாவூர் தலைநகராய் இருக்கும்போதே ராஜேந்திரன் ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினார்? தன்னுடைய வெற்றிகளோட அடையாளமா ஒரு புது நகரத்தை கட்டணும்னு நினைச்சார். தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இவரும் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு பிரம்மாண்டமான கோயில கட்டினார். அது தஞ்சை கோயிலை விட கொஞ்சம் உயரம் குறைவுதான். ஆனா அங்க இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப தத்ரூபமாயிருக்கும். ஒரு பெண் வடிவம் மாதிரி இருக்கும் பாங்க. வளைவான கோடுகள்,
நுணுக்கமான சிற்பங்கள்னு அது ஒரு கலை பொக்கிஷம். சண்டிகேஸ்வரர் அனுக்கிரகமூர்த்தி சிற்பம் எல்லாம் பார்த்தா கல்லுல செதுக்குன மாதிரியே இருக்காது. ராஜேந்திர சோழன் ஒரு சிறந்த கலை ரசிகராவும் இருந்திருக்கார். ராஜேந்திர சோழன் வெறும் போர் வீரன் மட்டுமில்லை, நீர் மேலாண்மையில் அவர் ஒரு கில்லாடி. 16 மைல் நீளம் கொண்ட சோழகங்கம் ஏரி அப்போதைய காலத்துல உலகத்தையே வியக்க வைத்த ஒரு இன்ஜினியரிங் சாதனை. ஆமா, அவர் நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு வேத பாடசாலைகள், நிலங்களை தானமா கொடுத்திருக்கார். மக்கள் கிட்ட வரி வசூலிக்கிறதுல ரொம்பவும் முறையான திட்டங்களை வச்சிருந்தார். நாட்ட மண்டலங்களா, வளநாடுகளா, நாடுகளா பிரிச்சார். ஒவ்வொரு இடத்துக்கும் தனியா அதிகாரிகளை நியமிச்சார். கல்விய வளர்க்க 8000 அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய வேத பாடசாலையை உருவாக்கினார். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு யாராவது கேட்டா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அதுதான் திருவாலங்காடு செப்பேடுகள். ஆமா, இந்த செப்பேடுகள்ல தான் ராஜேந்திர சோழனோட வெற்றிகளெல்லாம் வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அவர் கங்கை வரைக்கும் போனது, அங்கிருந்த மன்னர்களை ஜெயிச்சதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப தத்ரூபமா அதுல பதிவு பண்ணிருக்காங்க. ராஜேந்திர சோழன் சீனாவுக்கு தூதர்களை அனுப்பினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட இவருக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு காரணமா தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கும் கம்போடியா, வியட்நாம்ல தெரியுது. உண்மைதான், சோழர்களோட முத்திரை அன்னைக்கு கடல் கடந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு 1044ல அவர் மறைஞ்சார். ராஜேந்திர சோழன் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்னன்னா, அப்பா சம்பாதிச்ச பெயரை மட்டும் வச்சு வாழக்கூடாது, நம்ம திறமையால உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். நண்பர்களே, ராஜேந்திர சோழனோட சாதனைகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.